பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா மீடியாக்கள்லையுமே தலைப்பு செய்தியா மாறி இருக்கு. ஏதோ சட்டவிரோத பணவரித்தனை, வெளிநாடுகள்ல இருந்து பண பரிமாற்றம் சொல்லி இந்த செய்தி எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த தீர்ப்புக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு? இதோட வரலாறு என்ன? அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் பார்க்கறதுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அண்ணன் ஜெயின்லாப்தீன் நம்மளோட இருக்காங்க. அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கும். பேட்டை டிவி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனா, இப்போ எல்லா செய்திகளுமே ஒரு தலைப்பு செய்தியா மாறி இருக்கு. பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி ரொம்ப தலைப்பு செய்தியா மாறி இருக்கு. இத பகிரக்கூடிய பாஜகவுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே எப்படி பகிர்கிறாங்கன்னா, இது வெளிநாட்டுல இருந்து பண பரிவர்த்தனை, சட்டவிரோத பண பரிவர்த்தனை அப்படி இப்படின்னு சொல்லி இது வேற மாரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. உண்மையிலே இங்க என்னதான் நடந்துச்சுண்ணே? அதாவது கடந்த 1997 நவம்பர் மாதம் 29ஆம் தேதி, 30ஆம் தேதி ஆகிய 2 தினங்களில் காவலர் செல்வராஜ் படுகொலைக்கு பிறகு கோவையில் முஸ்லிம்கள், அவர்களது வீடுகள், அவர்களது வணிக நிறுவனங்கள் ஆகியவற்றை குறிவைத்து காவி சங் பரிவார பயங்கரவாதிகள் அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் தலைமையில காவல்துறையின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரும் இணைந்து நடத்திய தாக்குதலில் சுமார் 19க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான முஸ்லிம்களுடைய உடைமைகள் சூறையாடப்பட்டன. வணிக வளாகங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. குறிப்பாக அன்றைக்கு கோவையில் மிகப்பெரிய வணிக நிறுவனமாக இருந்த ஷோபா டெக்ஸ்டைல்ஸ் முற்றிலுமாக தீக்கிரையாக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழல்ல, மிக கொடூரமான ஒரு சூழல்ல, அந்த மக்களுக்கு யாரும் உதவுவதற்கு முன் வராத ஒரு சூழல்ல, அன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் என்ற பேர் அமைப்பினுடைய அந்த அதை சார்ந்த சகோதரர்கள் பலரும் இணைந்து ஒரு அறக்கட்டளையை நிறுவுகின்றார்கள். அந்த அறக்கட்டளை கோவை முஸ்லிம் நிவாரண நிதி அறக்கட்டளை என்ற பெயரிலே அந்த அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது. அந்த அறக்கட்டளை உருவாக்கியவர்கள் தமுமுகவுடைய ஆதரவாளர்கள். ஆனால் நேரடியாக தமுமுக அதில் சம்பந்தப்படவில்லை. அப்போ அதை உருவாக்கியவர்கள் 3 பேர். அந்த 3 பேர் அந்த அலுவலகம் தமுமுகவினுடைய தலைமையகத்தில் இருந்து இயங்கியது. இதுதான் அன்றைக்கு நடந்த சூழல். அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக. அந்த அறக்கட்டளை மூலமாக பொதுமக்களிடமிருந்து நிவாரண நிதிகள் வசூலிக்கப்பட்டது. அந்த வசூலிக்கப்பட்ட நிவாரண நிதியினுடைய விவரங்கள் அன்றைக்கு தமுமுகவுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையாக இருந்த உணர்வு வார இதழில வாரந்தோறும் வெளியிடப்படும். யார் யார் எவ்வளவு கொடுத்தா அப்படின்னு சொல்லி. அப்படி வெளிப்படையாக அந்த வசூலிக்கப்பட்டு, அந்த வசூல்ல பாத்தீங்கன்னா, வெளிநாடுகளில் வேலை செய்து வந்த நமது தமிழ்நாட்டு சகோதரர்கள் அவர்களும் என்ன பண்றாங்க, அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்குறாங்க. இப்படி அந்த சுமார் 3 கோடி ரூபாய் அளவு வசூலிக்கப்பட்டு அந்த மக்களுக்கு அந்த நிவாரணம் கொடுக்கப்பட்டது. இப்ப இந்த சூழல்ல அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, வாஜ்பாய் தலைமையிலான பிஜேபி அரசு என்ன பண்ணுது, இந்த வழக்கில் தமுமுகவை இணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில என்ன பண்றாங்க, 2 வழக்குகளை தொடர்றாங்க. ஒரு வழக்கு என்னன்னா, இந்த வெளிநாட்டிலிருந்து வந்த நிதி ஒன்றிய அரசிடம் அனுமதி பெறாமல், ரிசர்வ் வங்கியிடம் அனுமதி பெறாமல் என்ன பண்ணிட்டாங்க, வெளிநாட்டில இருந்து நிதியை இவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க. ஆனா இதுல ஒரே ஒரு கேள்வி, இது இப்போ வெளிநாடு நிதி அப்படின்னும்போது வெளிநாடுகள்ல இருந்து வாங்கப்பட்டதா? அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள்ட்ட இருந்து வாங்கப்பட்டதானே? அதுதான். இப்போ இவங்க அந்த போட்டது வெளிநாட்டில இருந்து வாங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே போல நான் சொல்றேன். வெளிநாட்டிலிருந்து வாங்கியதுன்ற ஒரு வழக்கு. 2வது வருமான வரித்துறை ஏமாத்திட்டாங்க, வருமான வரி ஏமாத்திட்டாங்க சொல்லி வருமான வரித்துறை சார்பில் இன்னொரு வழக்கு. 2 வழக்குகள் போடுறாங்க. அப்ப இந்த வழக்குகள்ல அப்போ நம்ம என்ன வாதங்கள் வைக்கப்படுதுன்னா, இந்த வழக்கு எக்மோர், எழும்பூர் ஏசிஎம்எம் நீதிமன்றத்துல நடக்குது. அந்த நீதிமன்றத்துல என்ன வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டதுன்னா, வெளிநாட்டிலிருந்து திரட்டப்பட்ட நிதி அப்படின்னா, அந்நிய நாடுகளிலிருந்தோ அல்லது அந்நிய நிறுவனங்களிலிருந்தோ
அது நிதி பெறப்பட்டால் அது வந்து வெளிநாட்டு நிதின்னு சொல்லலாம். ஆனா இந்த நிதிய குடுத்தவங்க யாருன்னா, தமிழ்நாட்டிலிருந்து பிழைப்புக்காக வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றிருப்பவர்கள். அவங்க குடுக்குற நிதி தான் வந்து நம்ம வாங்கியிருக்கோமே தவிர, வந்து சவுதி அரேபியால வேலை செய்யக்கூடிய ஒரு ராமநாதபுரத்துக்காரரு சவுதி அரேபியால வேலை செய்வாரு. அவரு ஒரு ரூ. 500 அனுப்பியிருப்பாரு. ரூ. 1000 அனுப்பியிருப்பாரு. இந்த மாரி தான் வசூல் பண்ணியிருக்காங்களே தவிர, அந்த சவுதி அரேபியாவினுடைய அரசு நிறுவனங்கள், சவுதி அரேபியாவுடைய அரசிடமிருந்து நிதி உதவி பெற்றது. இப்படி வந்து இவங்களால எந்த ப்ரூஃபையும் இதுவரைக்கும் குடுக்க முடியல. அரசு தரப்பால் இது போன்ற எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்களால் இப்பொழுது வரைக்கும் குடுக்க முடியல. ஆனாலும் கூட இந்த இந்த வழக்கில் அ ஒ ஒ சென்னை எழும்பூர் நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, 5 பேர் இந்த வழக்குல இருக்கிறாங்க. 3 பேர் அறக்கட்டளையினுடைய நிறுவனர்கள் 3 பேர். அவர்கள் தவிர 2 பேர் வந்து தமுமுகவுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா, அன்றைக்கு பொதுச் செயலாளராக இருந்த அண்ணன் எஸ். ஹைதர் அலி. அப்ப இவங்க 2 பேரும் எதுக்கு இந்த வழக்குல சேர்க்கிறாங்கன்னா, தமுமுகவினுடைய தலைமை அலுவலகத்துல இந்த நிவாரண நிதி அறக்கட்டளை அ அலுவலகம் அமைக்க இவர்கள் இடம் தந்தார்கள். அப்படின்னு சொல்லி இவங்கள என்ன பண்றாங்க, 2 பேரையும் இணைக்கிறாங்க. அப்போ வந்து திட்டமிட்டு இவர்கள் 2 பேரையும் வேண்டுமென்றே இந்த வழக்குல அன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மிக கடுமையான முறையிலே பிஜேபிக்கு எதிரான முறையில வந்து தேர்தல் களப்பணியாற்றியது. அதற்கு பழிவாங்கும் விதமாகத்தான் இந்த வழக்கு வந்து தமுமுக தலைவர்களை இதில் சிக்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில அவர்கள் இருவரும் இணைக்கப்பட்டார்கள். அப்போ வந்து நீதிமன்றத்துல இந்த வாதங்கள் வைக்கப்பட்டு நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு? தண்டனை குடுக்குது. அதுல எப்படி தண்டனை குடுக்கப்பட்டிருக்குன்னா, பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவர்களுக்கும், ஹைதர் அலி அவர்களுக்கும் ஓராண்டு சிறை தண்டனையும், மீதமுள்ள அந்த அறக்கட்டளையினுடைய 3 பேர் உறுப்பினர்கள் 3 பேருக்கும் 2 ஆண்டு சிறை தண்டனை என்ற அடிப்படையில எழும்பூர் நீதிமன்றம் 2011 9ஆம் மாசம் 30ஆம் தேதி இந்த தீர்ப்பு வந்து குடுக்குது. அதே நேரத்துல இதற்கு முன்னால் வருமான வரித்துறை அவங்க ஒரு வழக்கு பதிவு செய்றாங்க இல்லையா? அந்த வருமான வரித்துறை டெல்லியிலிருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து சென்னையில் ஆய்வு செய்து, அதன் பிறகு நேரடியாக கோயம்புத்தூருக்கு சென்று இவங்க யார் யார்ட்ட வசூல் பண்ணாங்க லிஸ்ட் எடுத்துட்டு, இவங்க யார் யாருக்கு குடுத்துருக்காங்க. இந்த நிவாரண நிதிய வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? பயனடைந்தவர்கள் வந்து யாரு? கோயம்புத்தூர்காரங்க. இப்போ கோயம்புத்தூர்ல போய் இவங்க விசாரிக்கிறாங்க. வருமானத்துறை அதிகாரிகள் வந்து வீடு வீடா போய் விசாரிக்கிறாங்க. யாருக்கு வந்து பணம் போச்சு? எல்லா லிஸ்ட்டும் எடுத்து போய் விசாரிச்சு, இறுதியாக வருமான வரித்துறை என்ன சொல்லிருச்சுன்னா, இவர்கள் வசூலித்த நிதியில ரூ. 1 கூட என்ன ஆகல, எங்கேயும் வெளிய போகல. சம்பந்தப்பட்டவர்களுக்கு இவங்க யார் யாருக்கு குடுத்ததா சொன்னாங்களோ, அவங்களுக்கு முறையாக குடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி, அந்த வழக்கை வருமான வரித்துறை தள்ளுபடி செய்கின்றது. இது எப்ப நடந்தது? இது 2003ல நடந்தது. வருமான ஆ. வரித்துறை வந்து 2003லயே இந்த வழக்க வருமான வரித்துறை தொடர்ந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது. 2011ல இந்த அந்நிய செலாவணி இந்த வழக்குல எழும்பூர் நீதிமன்றம் ஓராண்டு கால சிறை தண்டனை பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுக்கு விதிக்கின்றது. அப்போ அடுத்ததாக மேல்முறையீடு இந்த வழக்குல தொடரப்படுகின்றது. எங்க தொடரப்படுதுன்னா, சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ ஸ்பெஷல் நீதிமன்றத்துல மேல்முறையீட்டு வழக்கு. அது செஷன்ஸ் கோர்ட் அது. மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கு இணையானது. அந்த வந்து வழக்கு தொடரப்படுது. மேல்முறையீட்டுல வந்து அங்கேயும் மேல்முறையீட்டில் விசாரணை நடைபெற்று, மேல்முறையீட்டில் வந்து என்ன பண்றாங்கன்னா, கீழ் நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொண்டு மேல்முறையீட்டை வந்து என்ன பண்றாங்க, தள்ளுபடி செய்கின்றது. அதாவது கீழ் நீதிமன்ற தீர்ப்பை சிபிஐ நீதிமன்றம் உறுதி செய்கின்றது. அதே 1 வருஷம், அதேபோல அந்த 3 பேருக்கும் 2 வருடம் என்று அந்த தீர்ப்ப வந்து 16/6/2017ல அந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. அதன் பிறகு அந்த வழக்கில் மேல்முறையீடு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே செய்யப்படுகின்றது. அதாவது சிபிஐ நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீட்டு மனு சென்னை உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கினுடைய விசாரணைகள் நடைபெற்று இன்றைக்கு நீதிபதி வேல்முருகன் அவர்கள் தனது தீர்ப்பிலே மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது உச்ச நீதிமன்றத்துல ஏன்னா இப்போ உயர் நீதிமன்றத்துல தள்ளுபடி ஆனதுனால இதை வந்து நம்ம உச்ச நீதிமன்றத்துல தான் இதை வந்து நம்ம மேல்முறையீடு செய்ய முடியும். அதனால மேல்முறையீடு செய்வதற்கு 1 மாத கால அவகாசமும் அவர் வழங்கியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்திலே மனிதநேய மக்கள் கட்சி
அந்த வழக்கை மேல்முறையீடு செய்யும். நிச்சயமாக உச்சநீதிமன்றம் ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். சரிண்ணா, இப்போ அன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுறதுக்காக தான் வந்து இந்த நிதி வசூல் செஞ்சு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் நிதி உதவி செஞ்சிருக்காங்க. இன்னைக்குமே பேராசிரியர் ஜவஹர்லால் அவங்களுடைய தொகுதிக்குட்பட்ட சுவாமிமலை அந்த கோயிலுக்கு லிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு மக்களுக்காக உதவி செய்யும்போது, அவங்கள நோக்கி இந்த பழிவாங்கக்கூடிய அரசியல் நடக்குதுல்ல. இத எப்படி பார்க்குறீங்கண்ணா? இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பழிவாங்கும் வழக்கு இது. இது வந்து ஒரு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிதி திரட்டி குடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து ஒரு சமூக அக்கறையோடு, உணர்வோடு செய்ய வரும்பொழுது, அத வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களை காட்டி ஒரு அரசியல் பழிவாங்கல் தான் இது முழுக்க முழுக்க. அந்நிய நிதி அது மாரி வசூல் பண்ணி இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாரிலாம் சில அவதூறுகள்லாம் இதுல வந்து பரப்பப்பட்டு எதுக்குமே ஆதாரம் இல்ல. நீதிமன்றத்துல தெளிவான வாதங்கள், நீதிமன்ற வழக்குரைலாம் வைக்கப்பட்டிருக்கின்றது. உயர்நீதிமன்றத்தினுடைய வாதங்கள கூட தெளிவா நீதிபதி முன்னால் வழக்கறிஞர் வைத்திருக்கின்றார்கள். நீதிபதி அதை வந்து அ ஏன் கவனத்தில் கொள்ளலன்னு தெரியல. நிச்சயமாக இத உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொள்ளும்னு நெனைக்கிறோம். ஏன்னா, இதுல வந்து எந்த இடத்திலயுமே இவங்க ஒரு அந்நிய நபரிடம், அதாவது இந்தியர் அல்லாத இன்னொரு நாட்டை சேர்ந்தவரிடம் இவங்க வந்து பணம் வாங்குனாங்க அப்படின்னு அவங்க நிரூபிக்கவே இல்ல. ஒரு இடத்துல கூட. அல்லது ஒரு அந்நிய நிறுவனத்திடம், இந்தியா அல்லாத வேறொரு நிறுவனம், மற்ற நாட்டு நிறுவனத்திடமிருந்து பணம் வாங்கினார்கள் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் இதுவரை சிபிஐ தாக்கல் செய்யல. அப்ப இந்த வழக்குக்கான முகாந்திரமே கிடையாது. ஆனாலும் இந்த வழக்குல வந்து தொடர்ந்து ஒரு இழுபறியாக, தொடர்கதையாக நீண்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு நீண்ட ஒரு அரசியல் சார்ந்த, பின்னணி சார்ந்த ஒரு வழக்காக இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து பல்வேறு சோதனைகளை சந்தித்த பேராசிரியர் அவர்கள், இந்த சோதனையும் எதிர்கொள்வார். நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வருவார். மக்களுக்காக களத்திலே தொடர்ந்து பயணிப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆனா இப்ப இந்த மேல்முறையீடுக்கான அவகாசம் எவ்வளவு நாள் குடுக்கப்பட்டிருக்காங்க? மேல்முறையீட்டுக்கு வந்து சுமார் 30 நாட்கள் வந்து அவகாசம் நீதிபதி குடுத்திருக்கிறாரு. உச்சநீதிமன்றத்தில நம்ம வந்து இது தொடர்பாக வந்து இந்த இந்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வைக்கணும். சஸ்பென்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் என்று சொல்வார்கள். அத வந்து பெட்டிஷன போட்டு இந்த வழக்க வந்து ஒரு ஸ்டே குடுப்பாங்க. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணும்னா, இந்த வழக்கை வந்து இறுதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும். இறுதி விசா இது இறுதி விசாரணையில் விசாரணை அடிப்படையில தீர்ப்பை வழங்கும். அதற்கு வந்து ஒரு சில மாதங்கள் ஆகலாம். அதுவரை வந்து நமது வழக்கறிஞர்கள் இதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றத்தில மேல்முறையீடு செய்வதற்கான வேலைகளை இப்பொழுது நமது உச்சநீதிமன்ற வழக்குரைஞர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இப்போ அந்த 1 ஆண்டு சிறை அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு, பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் கைது செய்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதனால அவங்களுடைய எம்எல்ஏ பதவிக்கு ஏதாவது பாதிப்பு எதும் இருக்கா? அத பத்தி உங்க கருத்து என்னண்ணே? இதுல வந்து பொறுத்தவரைக்கும் நிச்சயமா இல்ல. ஏன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி வந்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றால் மட்டும் தான் வந்து அதற்கு பாதிப்பு இருக்கும். இது ஓராண்டு சிறை தண்டனை என்பதால் அதற்கான பாதிப்பு இல்லை. 2வது வந்து நமக்கு வந்து 1 மாத காலம் வந்து உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியிருப்பதால், மேல்முறையீடு செய்வதற்கு அவகாசம் வழங்கியிருப்பதால், நமக்கு கைது நடவடிக்கை இருக்காது. உச்சநீதிமன்றத்திலே நாம் நாம் தடையை பெற்று, நாம் வந்து அங்க நம்ம அப்பீல் மனுவை வந்து தாக்கல் செய்து கொள்ள முடியும். அதனால் வந்து இப்பொழுதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் மக்கள் இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மிக கவலையோடு அவர்கள் வந்து சமுதாய தலைவருக்கு ஒரு பிரச்சனை என்ற அடிப்படையில விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய நன்றியையும், அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வழக்கில் நிச்சயமாக மனிதநேய மக்கள் கட்சியும், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகமும் சட்ட ரீதியாக போராடி உச்சநீதிமன்றத்திலே நீதியை நிலைநாட்டி இந்த வழக்கிலிருந்து நிச்சயமாக வெளியே வரும். ஏனென்று சொன்னால், இந்த வழக்கு என்பது இந்த சமூகத்திற்காக போராடுபவர்களுக்கு, சமூகத்திற்காக உழைப்பவர்களுக்கு, சமுதாயம் பாதிக்கப்பட்டால் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும், அதற்காக உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒரு வழக்காக ஆளும் தரப்பிலிருந்து போடப்பட்ட வழக்கு. அந்த வழக்கை நாங்கள் கீழ் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரை எதிர்கொண்டோம். அதை உச்ச நீதிமன்றத்திலே வெற்றி பெற்றோம் என்ற ஒரு வரலாற்றை நிச்சயமாக தமுமுக எழுதும் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சரிங்கண்ணே. இந்த ஒரு குறுகிய நேரத்தில இது சம்மந்தமா, இந்த வழக்கு சம்மந்தமா, சிபிஐ விசாரணை சம்மந்தமான முழுமையான விவரங்கள பதிவு செஞ்சீங்க. நிகழ்ச்சியில கலந்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். பேட்டை பராக்.